ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பப்பு உலகம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்னோட மெத்தட். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். பிடிச்சவங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் செய்யுங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 175 கிராம் இருக்குது. நான் இதை ஒரு மெஷரிங் கப்பில் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கப் ப்ளஸ் ஒரு 1/4 கப் வருது. அந்த அளவுக்கு நான் ஒரு பவுலில் அந்த மிக்ஸை சேர்த்துட்டு 2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸில் ஒரு 100 கிராமுக்கும் ஒரு 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் அதிகமாக பிடிக்காதுன்றனால நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக பிடிக்கணும், அதே அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த மிக்ஸில் அரை டம்ளர் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியும் பிசையக்கூடாது. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும், இதமாக இருக்கணும். வெதுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இதமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உருளையாக உருட்டுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஒரு 15 மினிட்ஸ் இது மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு பிளேட் போட்டு இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன். இதுக்கடுத்து இது ஊறுற கேப்பில் நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். நான் எந்த பவுலில் மாவு எடுத்து அளந்தனோ அதே பவுலில் இப்போ சர்க்கரை எடுத்துக்கிறேன், அதே பவுலில் தண்ணியும் எடுத்துக்கிறேன். நீங்களும் ஒரு கிண்ணம் எது எடுக்கிறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன். ஃப்யூச்சர்ஸில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் சில பேர் கலருக்காக கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் குழந்தையும் சாப்பிடணுன்றதுக்காக கலர் மிக்ஸ் பண்ணல. டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு ஏலக்காவை விதையை மட்டும் எடுத்து போடுறேன். தூள் பண்ணியும் போட்டுக்கலாம். எனக்கு இது மாட்ட வேணாம் அப்படியே தூக்கி போட்டுடலான்றதுக்காக நான் வெறும் விதையை மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இதை நம்ம வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது பதம் வந்தெல்லாம் தேவையில்லை, ஒரு கம்பி பதம் அந்த மாதிரியோ இல்லை கெட்டியாக இறுகி வரணும் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் சிரப்பு தொட்டு பார்க்கும்போது சிரப் தன்மையில் இருக்கணும், கொஞ்சம் பிசுப்பாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா இது சிரப்பாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு இது செய்கிறதுக்கு 9 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு சிரப் பதம் தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பபுள்ஸாக வர்றதை பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த 15 மினிட்ஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருளை எப்படி உருட்டுறதுன்னு இதில் லேசாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இல்லை நீளமாக உங்களுக்கு எப்படி ஷேப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மொத்தமாக நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லேசாக சூடானதுக்கப்புறம் இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த உருண்டையை நம்ம உள்ளே போடும்போது அப்படியே போய் அடியில் தங்கிடும். இப்படி கலக்கி விட்டுட்டோம்னா அது ரொட்டேட் ஆகும்போது இந்த உருண்டையும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அப்படியே சொல்கிறேன், நானும் அப்படியே செய்கிறேன். சும்மா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 7-8 உருண்டை அப்படி இல்லை 10 உருண்டை நீங்கள் எண்ணெய் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கொஞ்சம் கலர் அப்படியே நம்ம ஒயிட் கலரில் போட்டது லைட்டான ப்ரௌனாக மாறும், அதுக்கப்புறம் நல்லா டார்க் ப்ரௌனாக மாறும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா இது நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனா சரியாக உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால தான் மிதமான சூட்டில் பொரிக்க சொல்கிறோம், ரொம்ப தீயக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி கலருக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வடிகட்டி எண்ணெய்லாம் வராமல் ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண அந்த சுகர் சிரப்பு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கங்க. சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 hour கழித்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஆர்வ கோளாறில் 10 நிமிஷத்தில் எடுத்து சரியாக வரலை. அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா வந்தது. நீங்கள் அரை மணி நேரம் கழித்து பொறுமையாக இருந்து சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் குலோப் ஜாமுன் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே ரெசிபி எனக்கு தெரிஞ்சது இது தான். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் போடுற மோர் வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணால்
நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தது எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.